நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இன்றைக்கி நம்ம என்ன தியானிக்க போகிறோன்னா, பரிசுத்தத்தை குறித்து வேத வசனத்தின் அடிப்படையில் இன்றைக்கி நான் உங்களோட தியானிக்க போகிறேன். உங்களையும் என்னையும் தேவன் அசுத்தத்திற்கு அல்ல, பரிசுத்தத்திற்கு அழைத்திருக்கிறார். ஏன்னா நம்ம ஆராதிக்கிற தேவன் பரிசுத்தமுள்ள தேவன். நம்ம போகிற பரலோக ராஜ்யம் பரிசுத்தம் உள்ளது. அதனால தான் கர்த்தர் நம்மகிட்ட பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வார். அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர் 10வது அதிகாரத்தில் சொல்லியிருக்கிறது, நீங்கள் எதை செய்தாலும், புசித்தாலும் குடித்தாலும், எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள். இன்னைக்கு அநேக பேர் சொல்றாங்க, பரிசுத்தத்தை இந்த பாவம் நிறைந்த உலகத்துல பரிசுத்தத்தை காத்துக்கொள்வது சாத்தியமா? வேதம் அழகா சொல்லியிருக்கிறது. பிலிப்பியர் 4வது அதிகாரத்துல, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர் 6வது அதிகாரத்தில் சொல்லியிருக்கிறது, நீங்கள் நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடினால் பாவம் உங்களை மேற்கொள்ளாது. நீங்களும் நானும் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதியவன் ஆயின. இன்னைக்கு நம்ம பரிசுத்தத்தை காத்துக்கொள்கிறோமா? இன்னைக்கு அநேக பேர் சொல்றாங்க, நான் விபச்சாரம் மண்ணல, வேசித்தனம் மண்ணல, நான் பரிசுத்தமாக தானே இருக்கிறேன். வேதம் அழகா சொல்லியிருக்கிறது. மத்தேயு 5வது அதிகாரத்துல, ஒரு பெண்ணை இச்சையோடு பார்த்தால் அவனுடைய இருதயம் அவனோட விபச்சாரம் செய்தாயிற்று என்று சொல்லியிருக்கிறது. நம்மளுடைய இருதயத்தின் எண்ணங்களும் சிந்தனைகளும் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் நம்ம நினைக்கும் போது, யோசிக்கும் பொழுது, அது அங்க நம்ம பரிசுத்தத்தை குலைச்சலாக்குகிறோம். 2 கொரிந்தியர் 7வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, வாக்கு தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடினால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் எல்லா அசுசைகளும் நீங்க நம்மை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாக்குதலை தேவ பக்தியோடு பூரணப்படுத்த கடவோம். வெளிப்படுத்தல் கடைசி அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறாரு, அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரிகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. நல்லா கேட்டுக்கோங்க, நம்மளை பரிசுத்தமாக்குது இந்த வேத சத்திய வசனம்தான். பரிசுத்த ஆவியான நமக்குள்ள இருந்தால் மட்டும்தான் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள முடியும். சத்திய வசனம் நமக்குள்ள இருந்தால் மட்டும்தான் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள முடியும். பரிசுத்தம் இருந்தால்தான் நம்ம தேவனை தரிசிக்க முடியும். பரிசுத்தம் இருந்தால்தான் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். இன்றைக்கு நம்ம பரிசுத்தத்தை காத்துக்கொள்கிறோமா? கடைசி உயிர் மூச்சு இருக்கிற வரைக்கும் நம்ம பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளணும். அதை தான் கர்த்தர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த உலகத்தில் உண்மையான ஒரே ஒரு தெய்வம் இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே. இயேசு கிறிஸ்து சீக்கிரத்தில் வரப்போகிறார். உங்கள் பாவத்தை விட்டு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன். அல்லேலூயா.